வழக்கம் போல இன்னைக்கு எந்திரிச்சு எங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு முருகரை பார்த்துட்டு தாங்க மறு வேலையே. அப்படியே பார்த்தீங்கன்னா, முருகரை பார்த்துட்டு அப்படியே பூவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்னஸ் அதோடயே ஒரு நம்மளுடைய இன்னைக்கு தொடக்கம் ஆரம்பிச்சுட்டோம். இன்னைக்கு வந்து தோசை மாவு தீர்ந்துச்சு அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், சாம்பார் தாங்க காலையில சாம்பார் சாதம். அப்புறமா வந்துட்டு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சாச்சு. இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் தான் தோசை மாவு அரைக்கணும். அதனால் அதுக்குள்ளே பாப்பாவுக்கெல்லாம் டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, பாப்பாவுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, பேக் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு பூவெல்லாம் எப்போவுமே நான் வந்துட்டு எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டே இருப்பேன். ஏன்னா பாப்பா ஸ்கூலுக்கு போகிறா கொஞ்சம் கொஞ்சம் நாம் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது அந்த மாதிரி ஆசைப்பட்டோம். ஸோ அவங்க ஆசைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாக பூ ஆ, எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நாங்க கிருஷ்ணகிரி போற வழியில பார்த்தீங்கன்னா, ஒசூர் வந்துட்டு 1/2 கிலோ பூ சில டைம் ரூ. 40 ரூ. 50 ரூ. 60 சொல்லுவாங்க. நாங்க அந்த டைம் போற வழியில வாங்கிட்டு வந்தோம்னா, ஃப்ரிட்ஜில வச்சுட்டோம் அப்டின்னா, ஒரு 5 டேஸ் அந்த மாரி இருக்கும். அந்த மாரி வாங்கி இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா, இங்கலாம் ரொம்ப ரேட்டு. 1 முழம் பூ பார்த்தீங்கன்னா, ரூ. 50 அப்டி சொல்லுவாங்க. அத நாங்க வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இன்னைக்கு வித்தியாசமான ஒரு சமையல் தான் செஞ்சேன். ஏன்னா, இந்த மாரி கூட்டுல நான் சிக்கடிக்கா போட்டதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுருக்கேன். எப்டி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பாய்.